கழுத்து வலிக்கான எக்ஸசைஸ் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். கழுத்து வலி தான் உலகத்திலேயே அதிகமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி வேற நிறைய நோயாக மாறி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அவங்க பேஷண்ட்ஸாக போயிடுறாங்க. ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற வலி நிறையா பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போயிடுறாங்க. அதில் கழுத்தில் எதுக்கு போகிறாங்கன்னா பிரெயினில் ஏதாச்சும் ட்ரபுள் இருக்குமோன்ட்டு யோசிக்கிறாங்க. கழுத்துலேருந்து வர சிம்டம்ஸ்க்கு யோசித்து அந்த மாதிரி டெஸ்ட்டுக்குள்ளே இறங்குறாங்க பேஷண்ட்ஸ். சிலர் ஐயில் ஏதாச்சும், சிலர் டென்டலில் ஏதாச்சும் நினச்சிக்கிறாங்க, சிலர் இஎன்டியில் காது மூக்கு தொண்டையில், சிலர் ஹார்ட்டில் ஏதாச்சும் ட்ரபுள், இதய நோய் அப்படின்னு நினச்சிட்டு 30-40 இசிஜி எடுக்கிறது, எக்கோ, ட்ரெட்மில் அப்படி இருக்கிறத நோக்கி போயிடுறாங்க. அதாவது டீவியேட் ஆயிடுறாங்க. உண்மையான ட்ரபுள் என்ன, உண்மையான கண்டிஷன் என்ன, உண்மையான டிசீஸ் என்னன்னு தெரியாமல் இந்த கழுத்து வலியோட சிம்டம்ஸ் ரொம்ப வாஸ்டாக இருக்குது. என்ன வேணாலும் செய்கிற அளவுக்கு இருக்குது. அதுலேருந்து நரம்புகள் பாஸ் ஆகிறதுனால அது நாலேஜ் இல்லாததுனால, வெளியில் அவ்வளோக்கா ப்ரொபகண்டா யாரும் பண்ணாததுனால இதெல்லாம் கழுத்து வலியோட சிம்டம்ஸ்னு மக்களுக்கு அறியாமை இருக்கிறதுனால இது மாதிரி ஹார்ட்டுன்னு நினச்சி போயிடுறது, இல்லைன்னா லங்ஸில் ஏதோ பிரச்சனைன்னு நினச்சிக்கிறது, இல்லைன்னா லோ பிபி, ஹை பிபி, லோ சுகர், ஹை சுகர். நம்ம சுகர் பேஷண்ட்டு, இது இன்னும் ஒன்று இருக்குது, சைக்காட்ரி பேஷண்ட் நினச்சிக்கிறாங்க. இப்படியெல்லாம் வலிக்கிறத இதெல்லாம் உண்மையாலும் தான் ஒரு டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் இருக்குது. ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் வந்திருக்கு, அதில் தான் வருது. ஆனால் அது போய் கழுத்தில் அஃபெக்ட் ஆகி வருது. இடையில இருக்க அந்த நோயை தடுத்துடுறாங்க. ஸோ இது மாதிரி நிறையா விஷயம், கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு நினச்சிக்கிறது, அல்சர்னு நினச்சிக்கிறது, இல்லை ரீகஜிடேஷன் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிறது, இல்லை தொண்டையில் பிரச்சனைன்னு நினச்சிக்கிறது. இப்போ இதெல்லாம் ஏன் நினைக்கிறாங்க? கழுத்து இல்லை டோட்டல் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற சிம்டம்ஸ் எப்படி என்னென்ன இருக்கும், எதனால இப்படி நினச்சாங்க, அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் என்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா சரியாகும்னு நான் இப்போ சொல்கிறேன். அதாவது கழுத்துனால நான் இப்போ முக்கியமான மோஸ்ட் காமன் ஒரு 12 சிம்டம்ஸ் சொல்கிறேன். அதை தவிர ஏகப்பட்ட சிம்டம்ஸ் இருக்குது. மோஸ்ட் காமன் என்னென்னா, ஒரு பக்க தலைவலி வரும். அது என்ன, பிரெயின்னு நினச்சிக்கிறது, இல்லை ஒரு பக்க தலைவலிக்கு என்னென்னமோ ரீசன் சொல்லிக்கிறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் வந்ததுன்னு. அதில் கழுத்து அஃபெக்ட் ஆகி வந்துச்சு. இடையில கழுத்து அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்திருக்கு. ஸ்பைனல் கார்டை க்யூர் பண்ணணும். டைரெக்டாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியை க்யூர் பண்ணணும், இல்லை அதுக்கு ஏதாச்சும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிறத சரி பண்ணி எக்ஸசைஸ் மூலம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் வாழ்க்கை முறையை மாற்றணும். இப்படியாவது ஒரு பக்கம் தலைவலி, மைக்ரைன், 2 பக்கமும் தலைவலிக்கிறது, அதில் போய் அது இதுன்னு கண்ணுன்னு டெஸ்ட் எடுத்துக்கிறது, அது தலையில் குத்துற மாதிரி இருக்கிறது, இல்லைன்னா தலை சுற்றுறப்ப தான் லோ பிபி, ஹை பிபி, லோ சுகர், ஹை சுகர்னெல்லாம் நினச்சிக்கிறது, இல்லைன்னா திரும்ப எகைன் பிரெயினில் ஏதாச்சுன்னு நினைக்கிறது. அப்புறம் காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு கேட்டோன்னே இஎன்டி தான் அப்படின்னு நினச்சிக்கிறது, வெஸ்டிபுலார் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு அதை நோக்கியே போகிறது. தீர்வு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அதை மிஸ்டேக்காக நினச்சதுனால கடைசி வரைக்கும் தீர்வு கிடைக்கிறதில்ல. ஜால, கண்ணில், மூஞ்சில் எல்லாம் வலிக்கிறப்போ சைனஸ்ன்னு நினச்சிக்கிறது, இல்லை கண்ணில் ப்ராப்ளம், இல்லை வேறு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படி, இல்லை டிஎம்ஜே ஜாயிண்டில் பல்லில் ஏதாச்சும் பிரச்சனை. ஆனால் சர்வைக்கல்லேருந்து பல்லுலேயும் வலி வரும். சரி, இதோடு இல்லாமல் ஸ்டெனோக்ளைடோமாஸ்டாய்டு இந்த மசில், இல்லை ட்ரப்பீசியஸ் இதில் பெயின் வரும். அதையும் வேறு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது வேணால் நெக் பெயின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருது. அப்புறம் ஸ்கேப்புலா, அப்புறம் செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கிறது. பால்பிட்டேஷன் வரும். இதே சர்வைக்கல்னால, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால பால்பிட்டேஷன் வரும். அதையும் டோட்டலாக ஹார்ட் தான் நினச்சிக்கிறது. இல்லைன்னா காஸ்ட்ரோகான்ட்ரைட்டிஸ், நடுவில் ஸ்டர்னம், இந்த பக்கம் ரிப்ஸில் வலி வரும். அதையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை விரல் மரமரப்பு, இதெல்லாம், அப்புறம் கொஞ்சம் வியர்க்கிறது, இதெல்லாம் சேர்த்து ஹார்ட்டோட சம்மந்தப்படுத்திக்கிறது. இதெல்லாமே இப்போ நான் சொன்னதெல்லாம் சர்வைக்கலோட சிம்டமாக இருக்குது. ஏன் சர்வைக்கல் இவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட எண்ணமெல்லாம் சர்வைக்கல்குள்ளே பாஸ் ஆகி அதுதான் ஒரு செயலாக மாறுறதுனால இவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுது. இதை இவ்வளவு சிம்டம்ஸ் இம்பேலன்ஸ் கூட வரலாம் நடக்கிறதுக்கு. அதனால சிம்டம்ஸ்
சிம்டம்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தப்பாக நினச்சிக்கிட்டு அதுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போயிடுது. இது சர்வைக்கல் தான். இனிமேல் இது மாதிரி எது வந்தாலும் சர்வைக்கல்னு நினைங்க. ஏன்னா 195 பேத்துக்கு சர்வைக்கல்னால வருது. அதை விட்டுட்டு ரேரான 5 பேத்துக்கு வர்றதை நினைக்க வேணாம். ஃபஸ்ட்டு இதில் எல்லாம் க்யூர் ஆகலைன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய்க்கலாம். இதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் 4 எக்ஸசைஸ் தான் இதுக்கு தீர்வுன்னு நான் சொல்லலை. பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 4, 5, 6, 7. Rotation anti-clockwise 5, 6, 7. Shoulder bracing exercise. அடுத்தது elevation 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இதுக்கு 100கணக்கான எக்ஸசைஸ் இருக்குது. அதெல்லாம் செஞ்சு இதை டோட்டலாக க்யூர் பண்ண முடியும். எக்ஸசைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா டெஃபினட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் கன்சல்டேஷன் வேணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். அண்டு ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.